அவுதுபில்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்புப் போர் 649வது நாளை எட்டி இருக்கிறது. 648வது நாளினுடைய பதிவுகளை தர முடியாத ஒரு சூழ்நிலை. அதற்காக வருந்துகிறோம். 2 நாளிலும் உள்ள தகவலை, குறிப்பாக 649வது நாளில் உள்ள தகவலை இதில் அதிகமாக இடம்பெறச் செய்கிறோம். நேற்று 2 செக்யூரிட்டி இன்சிடெண்ட், பாதுகாப்பு நிகழ்வு என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நிகழ்வு கான் யூனிஸில் பயங்கரமான அல்-குட்ஸ் அல்-காசம் பிரிகேட்ஸுடைய இணைந்த தாக்குதல். அந்த தாக்குதலினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது அங்கே இருந்த 5 இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்வது அல்லது சூழ்ந்து பிடித்து கொள்வது. உடனேயே இஸ்ரேல் கன்னிபால் டைரக்ஷன், அவரை கொண்டு விடுங்கள், அந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொண்டு விடுங்கள் என்று கான் யூனிஸில் முதலாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் 5 பேரை இஸ்ரேலிய இராணுவமே கொலை செய்திருக்கிறது. நேற்று மட்டும் 3 இடங்களில் கானிபால் டைரக்ஷனை கொடுக்க வேண்டிய, அதாவது நமது இஸ்ரேலிய இராணுவத்தினரை இஸ்ரேலே கொண்டு விட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்க வேண்டிய அவல நிலைக்கு இஸ்ரேல் உள்ளாகி இருக்கிறது. அதனால் இதை நியூ டிசாஸ்டர் இன் காசாவில் நடந்த புதிய மிகப்பெரிய இழப்பு என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்களாகவே அவர்களுடைய இராணுவத்தினரை கொலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். அல்-சுஜையாவில் அல்-குட்ஸ் பிரிகேட்ஸ், சாரா அல்-குட்ஸ் பிரிகேட்ஸ் இவர்கள் தொடர்ந்து பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். தெருவில் இறங்கி இஸ்ரேலிய இராணுவத்தினரை நேருக்கு நேர் விரட்டி இருக்கிறார்கள். விரட்டுவதின் நோக்கம் அவர்களை பிடிப்பதுதான். இதில் அல்-குட்ஸை சேர்ந்த ஒரு கமாண்டர் ஷஹீதாக இருக்கிறார். இதை அல்-குட்ஸ் சொல்லுகிறது. காசம் எப்பொழுதுமே தன்னுடைய இழப்புகளை சொல்வதில்லை. அல்-சுஜாவில் இப்படி ஓடி பிடித்து சண்டை போட்டதில் 90 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். அதில் 5 முதல் 10 பேரை இஸ்ரேலுடைய சொந்த இராணுவமே பிடிபட்டு விடுவார்கள் என்ற நிலையில் கொலை செய்திருக்கிறது. நான் இதற்கு முன்னால் உள்ள காணொலியிலும் உங்களிடம் சொன்னேன். 647வது நாளின் காணொலியில், அதாவது இந்த ஹன்னிபால் டைரக்ஷன் இப்படி நமது இராணுவம் பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்றால் அதை நீங்கள் அழித்து விடுங்கள் என்ற இந்த உத்தரவு இஸ்ரேலிய இராணுவத்தினரே தற்கொலையை அதிகமாக்கியிருக்கிறது. நேற்று 4 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறார்கள். ஒரு 8 பேரை தற்கொலை செய்ய முயற்சி செய்த நேரத்தில் துப்பாக்கியை பிடுக்கி எடுத்திருக்கிறார்கள். எல்லோருமே தலையில் சுட்டு இறந்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு பெரிய வகுப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பல ரிட்டையர்டு தளபதிகளை அழைத்து, அதாவது ஓய்வு பெற்ற தளபதிகளை அழைத்து இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கு மோட்டிவேஷன் கிளாஸஸும், தற்கொலையில் இருந்து எப்படி மனசை மாற்றுவது என்ற வகுப்புகளும் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆக இதிலிருந்து நாம் இஸ்ரேலிய இராணுவம் எவ்வளோ பெரிய குழப்பத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நேற்று நார்தர்ன் வெஸ்டர்ன் காசா என்று சொல்லக்கூடிய வடக்கு காசா, மேற்கு காசாவில் அல்-காசம் பிரிகேட்ஸ் பல தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். கொத்தாக இஸ்ரேலிய இராணுவம் அழிந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அவர்கள் ஒரு வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அந்த வாகனத்தை விட்டுவிட்டார்கள். பின்னால் ஒரு வாகனம், அந்த வாகனத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண்ணி வெடி வெடிக்கவில்லை என்று அவர்கள் நகர்ந்து கொண்டு இருந்ததால் இன்னொரு வாகனத்தை அனுப்பி இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம். 2ஐயும் சேர்த்து அடிச்சிட்டாங்க. ஆக ஒன்று போனால் இன்னொன்று அதற்கு பின்னால் அது அழிந்தால் அடுத்தது போகும் என்ற நிலையில் இருந்ததை 2ஐயும் சேர்த்து அழித்து இருக்கிறார்கள். அதில் ஒரு 49 பேர் காயமடைந்து இருக்கிறார்கள். அதை இஸ்ரேலிய இராணுவம் கம்ப்ளீட்டாக அந்த செக்யூரிட்டி இன்சிடென்ட்னு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு நிகழ்வு 2 கான் யூனிஸில் இல்லை. ஒன்று நமக்கு என்னன்னா, நேற்றும் கான் யூனிஸில் 199 பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். 81 அப்பாவி மக்களை இஸ்ரேல் தன்னோட வளமையான இதுபடி கொலை செய்திருக்கிறது. இருந்தாலும் கான் யூனிஸுங்கிற ஒரு இடத்தை பிடிப்பதற்கு 649 நாட்களாக இவ்வளவு ஏற்பாடு, அத்தனையிலும் தோல்வி. அடுத்தது கான் யூனிஸ் ஏரியாவில் இன்னொரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வுகளெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும்போது கான் யூனிஸ் என்ன ஒரு பெரிய
ராஜ்யமா, ஒரு பெரிய சாம்ராஜ்யமா என்று எண்ண தோன்றும் நமக்கு. கான்யூனிஸில் இந்த இஸ்ரேல் ஒரு படையை, ஒரு கூலிப்படையை அனுப்பி இருக்கிறது. இது அபு ஷஹாபுப் என்ற அவனுடைய படை அல்ல, மிட்ஸா ஆர்விம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதுப்படை. இதனிடம் நிறைய பணமும் ஆயுதமும் இருந்திருக்கிறது. அவர்கள் ரகசியமாக கான்யூனிஸுக்குள் புகுந்து கொண்டு இருக்கும்போது அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை அழித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரியதொரு அதிர்ச்சியை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் யாருக்கும் தெரியாமல் தான் இந்த படையை அனுப்பினோம், இதை எப்படி இவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று. அதில் கரெக்டாக மிசிலை வச்சு அடிச்சிருக்காங்க. மிசிலை வச்சு தாக்கி அவர்கள் அழிந்த பிறகு அவ்வளவு பணத்தையும் ஆயுதங்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்போ இஸ்ரேலு பெரிய அதிர்ச்சியில் இருக்கும்போது இன்னொரு அதிர்ச்சி, இஸ்ரேலிய இராணுவமே பாலஸ்தீனர்கள் மாதிரி உடை அணிந்து ஒரு ரகசிய தளத்தில் போய்கொண்டு இருக்கிறார்கள் கான்யூனிஸுக்குள்ளால. அப்போ கான்யூனிஸுக்குள்ளால இவ்வளவு முயற்சிகளையும் இவ்வளவு யுக்திகளையும் இஸ்ரேல் கையாளுகிறது என்று சொன்னால் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டேஜஸ் கான்யூனிஸில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவத்தினர் அவர்களுடைய உடையிலே வந்ததை அப்படியே பின்பற்றி சரியான இடத்தில் சென்ட்ரல் காசால் அங்கே வரும்போது அடிச்சிட்டாங்க. 4 பேரை பிடிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர்கள் ஓடிவிட்டார்கள், அவர்களை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள். அப்போ இதையெல்லாம் சேர்த்தா நம்ம முனாஃபிக் கூட்டம் அழிகிறது. இதையெல்லாம் சேர்த்தால் மிகப்பெரியதொரு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அல் குட்ஸை சேர்ந்த பேசல் சவாஃபத் என்ற ஒரு தளபதி நேற்று இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை கைது செய்யும் முயற்சியில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் வெஸ்ட் பேங்க்லேயும் அல் குட்ஸை சார்ந்த ஒருவர் ஷஹீதாகி இருக்கிறார். அவங்க 2 பேருக்கும் நேற்று அவர்கள் நல்லடக்கம் செய்து துவாவும் செய்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் எங்களை சற்றும் இந்த போரில் இருந்து பின்வைக்க முடியாது, பின்வைக்க முடிய அழுத்தம் தர முடியாது. நாங்கள் மீண்டும் போர் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தால காசம் பிரிகேட்ஸு ராக்கெட்ஸை ஏவி காசா வளாகத்தில் தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தால் செர்தாத், அஸ்கலான், அஸ்தோத் ஆகிய இடங்களை தாக்கி இருக்கிறார்கள். ஆக இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட நேற்று மிகப்பெரிய அதிர்ச்சிகள், த கிரேட் டிசாஸ்டர் இன் காசா, நியூ டிசாஸ்டர் இன் காசான்னு சொல்லுது. இந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன், அதாவது கான்யூனிஸுக்குள்ளால் மறைவாக விட்ட இந்த 2 படைகள், ஒன்று இஸ்ரேலிய படை, இன்னொன்று அவனுடைய கூலி ஆட்கள் படை. அப்போ இந்த கூலி ஆட்கள் படை நம்ம நினைச்ச மாதிரி யாசர் அபு ஷபாப் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படைகள். இதெல்லாம் ஒரு நாட்டுக்குள்ளால் அனுப்புனா பரவாயில்ல, ஒரு முனிசிபாலிட்டிக்குள்ளால் அனுப்பி அவ்வளவரும் சாவடிக்கிறது தான் மிகப்பெரிய இதாக இருக்கு, அதிர்ச்சியாக இருக்குது இஸ்ரேலுக்கு. அது மட்டும் இல்லை, பணமும் ஆயுதமும் போராளிகளுக்கு கையில் கிடச்சிருக்கு. அதில் 2 பேர் ஷஹீதாகிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் சகாதத்தை எதிர்பார்த்து தான் வர்றாங்க. ஆனால் பணமும் ஆயுதங்களும் பெருமளவில் கிடைத்து கொண்டு இருக்கிறது இந்த குரூப்பிடமிருந்து. இதை இஸ்ரேலில் உள்ள மீடியாவில் கம்ப்ளீட்டாக வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும், யார் லாபிட் போல உள்ள ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல சொன்னேன், நீ இந்த பணத்தையும் இந்த ஆயுதங்களும் கொடுப்பது ஒன்றிலே இவங்க ஹமாஸு கூட சேருவாங்க, அல்லது இது ஹமாஸ் கைகளில் சிக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், 649, அதாவது 21 மாதங்கள் ஒன்னால் கான்யூனிஸில் ஒன்றும் செய்ய முடியல. நீ அனுப்புகிற இந்த முனாஃபிக்கள் கூட்டம் என்ன செய்ய முடியும்? லட்சியவாதிகளை சாதிக்க முடியாததை ஒரு போலி கூலியால் படை சாதிக்கும் என்று நினைத்தது உன்னுடைய தவறுதான் என்று நேற்று மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து அல் அக்ஸா பள்ளிவாசலில் அவர்கள் வழக்கமாக நடத்துகிற வந்தேரிகள் நேற்று ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்கிறார்கள். அதனுடைய வளாகத்தில் சில அவர்களுடைய பூஜைகளை நடத்தி இருக்கிறார்கள். இன்று ஜும்மா, இந்த நாளில் பாலஸ்தீன மக்கள் எந்த அளவுக்கு குழுமுகிறார்கள் என்பதை நாம் நாளை தெரிந்து கொள்வோம். வெஸ்ட் பேங்கில் ஜெனின்ல நேற்று பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு நடந்திருக்கிறது. அதிலும் ஒரு அல் குட்ஸ் பிரிகேடை சேர்ந்த ஒருவர் ஷஹீதாக இருக்கிறார். ஆனால் 30 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல் குட்ஸ் பிரிகேட்ஸ், நாங்கள் வீடியோ வச்சிருக்கேன், 25 பேர் இறந்தார்கள், 25க்கும் மேற்பட்டவர்கள் காயம்பட்டார்கள்.
ஹெலிகாப்டரும் ஆம்புலன்ஸும் வந்து தான் எடுத்துகிட்டு போச்சு. வெஸ்ட் பேங்கில் அதிகமாக ஹெலிகாப்டர் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு போகிறதில்ல, இப்போ முதலாக போயிருக்கிறது. அதே மாதிரி இது நிபுலஸுங்கிற ஏரியாவில் அவங்க நிறைய ரெய்டு நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலிய இராணுவத்தினர் நிறைய பேரை கைது செய்து இருக்கிறார்கள். அங்கேயும் பாலஸ்தீன போராளிகள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இப்போ உலகம் முழுவதும் வெளிவரக்கூடிய பத்திரிகைகளும் இராணுவ நோக்கருள்ள கட்டுரைகளும் பாலஸ்தீன அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த முனாபிக் முகமது அப்துல் ஃபத்தா அப்பாஸ் என்ன செய்துட்டு இருக்கான், அவன் இவங்களுக்கு கூட சேர்ந்து ஹமாஸை அழிப்பதற்கும் போராளிகள் குழுவை அழிப்பதற்கும் போட்ட முயற்சியில் படுதோல்வி ஏனென்று சொன்னால் அத்தனை பேரும் ஹமாஸோடும் அல் குட்ஸ் பிரிகோட்ஸோடும் சேர்ந்து விட்டார்கள். ஆக அதில் மிகப்பெரியதொரு ஏமாற்றத்திற்கு ஆளாகி நிற்கிறது. அதன் பிறகு நாம் முந்தைய காணொலியில் ஆன்டி சியோனிஸ்ட் காங்கிரஸ் என்ற ஒன்றை சொன்னோம். அதை 1000 யூதர்கள் ஒன்றாக கூடி வியன்னாவில் ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் என்ற நாட்டை முதலில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து வெளியேற்ற வேண்டும், பிறகு அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலர்கள் வந்தேரிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று தெளிவான ஒரு தீர்மானத்தை போட்டு அது உலகெங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறது. அதை நத்தியானுகு மிகவும் கோபப்பட்டு இந்த நேரத்தில் என்ன யூதர்களே என்னை காலை வாருகிறார்கள் என்று ஒரு அறிக்கையை விட்டு அவர்களை எப்படியாவது நாம் கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் அல்லது கொலை செய்ய வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். அடுத்தது ஹூத்திஸோட தாக்குதலுக்கு நாம் வந்தால், ஹூத்திஸ் நேற்று ஸ்பெஷல் அட்டாக், நேற்று முந்தா நாளும் ஸ்பெஷல் அட்டாக். இதில் இலியாட் போர்ட்டை தொடர்ந்து தாக்கியதில் இலியாட் போர்ட்டு நிரந்தரமாக மூடப்பட்டது. தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக மூடப்பட்டது. உடனே மூடிவிடவில்லை. அவர்கள் அங்கு இருக்கின்ற ஸ்கிராப் 2 கப்பலை தாக்கினதா ஹூத்திஸ் சொல்லுது. இஸ்ரேல் சைடில் இருந்து எதுவும் இல்லை. 2 கப்பல் இலியாட் துறைமுகத்தை நோக்கி வந்ததை நாங்கள் தாக்கிய பிறகு அவர்களுக்கு இலியாட் துறைமுகத்தில் வேலை இல்லை என்று சில ஊடகங்கள் இலியாட் துறைமுகத்தில் நின்ற, அதை ராஸ்ட்ரா என்று சொல்வார்கள், அந்த துறைமுகத்தில் நின்ற 2 கப்பலை ஹூத்திஸ் தாக்கி அழித்த பிறகு அங்கு வேலை இல்லை என்று ஆகி இனி அங்கு எந்த போக்குவரத்தை வைத்து கொள்ள முடியாது என்பதனால் இஸ்ரேலிய இராணுவம் அதை மூடுகிறது. அதாவது நிரந்தரமாக அதை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆகிவிட்டது. ஏனென்று சொன்னால் ரெட்சி வழியா இனிமேல் கப்பல் வராது. ரெட்சி வழியா வரக்கூடியதெல்லாம் இலியாட் துறைமுகத்துக்கு தான் வர முடியும். அடுத்தது ஏற்கனவே ஹைஃபா துறைமுகத்துக்கு $200 மில்லியன் அமெரிக்காவிடம் கேட்டிருக்கிறது. ஹைஃபா ரிஃபைனரையும் ஹைஃபா துறைமுகத்தையும் ஈரானுடைய தாக்குதலால் அழிந்து போனதிலிருந்து காப்பாற்றுவதற்கு. ஆனால் அந்த பணத்தை கொடுப்பதில் அமெரிக்காவுக்கு எந்த கஷ்டமே இருக்காது. இப்போ அமெரிக்கானுடைய 2 வேடம் 3 வேடம் 4 வேடம் எல்லாம் கலைந்து விட்டது. உலக ஊடகங்களிலும் உலக இராணுவ நோக்கர்களிடமும் போராளிகள் குழுக்களிடமும் ஈரானிடமும் ஒரே ஒரு பார்வைதான் இருக்கிறது. காசாவில் நடக்கின்ற இனப்படுகொலைக்கு முழுக்க உதவியாக மட்டுமல்ல, அதில் ஈடுபடுவதே அமெரிக்காவினுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துகிற ஒரு கும்பல் தான் என்று சொல்லிவிட்டு நேற்று ஈரான் அதிபர், அதோட ஹூத்திஸ் நேற்று எஃபா, டெல்லவிவ், வெஸ்ட் பேங்கு ஆகிய இடங்களையும் தங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசில்களால் தாக்கி இருக்கிறார்கள். மொத்த இஸ்ரேலும் பதுங்கு குழியில் இருக்க வேண்டிய நிலை. ஏனென்று சொன்னால் மீதி பகுதியை நேற்று அல் காசம் பிரிகேட்ஸும் அல் குட்ஸ் பிரிகேடும் ராக்கெட்டுகளால் தாக்கியிருக்கிறார்கள். அடுத்து ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமினி அவர்கள் நேற்று தன்னுடைய நீதிபதிகளை அழைத்து பேசியிருக்கிறார். நாம் அமெரிக்காவுக்கு கொடுத்த அடி மிகவும் பலமான அடி, நாம் இன்னும் அடி கொடுப்பதை நிறுத்தவில்லை. நேற்று ஈராக்கிலும் சிரியாவிலும் அமெரிக்காவினுடைய பேஸை பெரிய அளவில் நமது போராளிகள் தாக்கி இருக்கிறார்கள். ஆக அமெரிக்காவை நாம் எப்பொழுதுமே சண்டைக்கு இழுத்து கொண்டே இருப்போம். அது வந்தால் அதனுடைய தளங்களை தாக்குவோம். நாம் இப்பொழுது கொடுத்திருக்கிற அடி, அதாவது கத்தரில் உள்ள உதைதா துறைமுகம், அதே போல ஈராக்கில் உள்ள நேற்று எரிபில் என்ற இடத்தில் அமெரிக்க தளத்தை நேற்றும் ஈராக்கில் தாக்கி இருக்கிறார்கள். சிரியாவில் அமெரிக்காவினுடைய தளத்தை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். சிரியாவில் ஏற்கனவே அங்க சண்டை. அதுல இஸ்ரேல் போய் டமாஸ்கஸ் பக்கத்துல ஜூலானியோடைய பங்களாக்கு பக்கத்துல சிரியானுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கு பக்கத்துல தாக்குதல் நடத்தியிருக்கான். நிறைய அழிவுகளை உண்டு பண்ணி இருக்கிறான். அதுக்கு ஜூலானியினுடைய பார்வையில் அங்க ஜூலானியுடைய குரூப்புக்கும் இன்னொரு ட்ரெடிஷ்னல் குரூப்புக்கும், அதாவது
இஸ்லாத்தை பரம்பரை வழியாக பின்பற்றி வருகின்ற ஒரு கூட்டத்துக்கும் இடையில் சண்டை. அவர்கள் அந்த கிளான்ஸ் அந்த கோத்திரத்தார்கள் பயங்கரமாக சண்டையிடுகிறார்கள். அவர்களை அழிப்பது என்ற எண்ணத்தில், ஜூலானிக்கு எதிரான கூட்டத்தை அழிப்பது என்ற பாங்கில் சிரியாவில் முக்கியமான நகரங்கள் அத்தனையும் அழித்திருக்கிறது. இவன் இந்த நேரத்தில் கோலான் ஹைட்ஸை எடுத்துக்கோ, திருப்போலியை எனக்கு கொடு, நான் உன் காலில் விழுந்து கிடக்கிறேன், என்னுடைய ஆட்சிக்கு நீ சப்போர்ட் பண்ணுங்கிறான். இப்போ ஜூலானியே இஸ்ரேலுடைய தாக்குதலிலிருந்து தப்பிப்பானா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம். நேற்று அலி காமினி அவர்களும் தன்னுடைய உரையில் சொல்லி இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை தெரிந்துவிட்டு ஜாகிலியாவை தெரியாதவன் இஸ்லாத்தை சீரழித்து விடுவான் என்று அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வார்த்தையை அவர் இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்லியிருக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அப்படி சொன்னார்கள். ஆனால் நாம் கனவில் கூட நினைக்கல, இந்த ஜாகிலியாவை தெரியாத இஸ்லாத்தில் சில பகுதிகளை துண்டு துண்டாக சமுதாயத்தை ஆக்குவதற்கான பகுதிகளை தெரிந்து கொண்டு இருப்பவர்கள் என்ன செய்வதை நாம் கண்ணால் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஜாகிலியாவோடு சேர்ந்து கொண்டு மூமீன்களை அழிப்பதை பார்க்கின்றோம். இப்படி ஒரு அவல நிலை சிரியாவுக்கு வந்திருக்கிறது. அதை நாம் கவனத்தில் கொண்டு இருக்கிறோம். அதையும் அகற்றுவோம். இனி நாம் அமெரிக்காவினுடைய முக்கிய தளங்களினுடைய தாக்குதல் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஈரான் யுத்தத்தில் இருக்கிற மாதிரி தான் அவர் நேற்று அந்த நீதிபதிகளிடம் பேசியிருக்கிறார். அடுத்தது, அமெரிக்காவுக்கு பொருளாதார இழப்புகள் பெருசாக அமெரிக்காவை பாதிக்காது. ஏன்னா அந்த உதைதாங்கிற கத்தரில் உள்ள தளத்தை தாக்கியதில் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு கத்தர் பணந்தாரன்னு சொல்லிடுது அமெரிக்காவுக்கு. அப்போ பொருளாதார நஷ்டம் அவர்களுக்கு வராது. ஆனால் இராணுவ நீதியாக அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற நிரந்தரமான அழிவு அவர்களுக்கு இருக்கும். அதனால் அவர் கடைசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் ஃபுல்லி எக்யூப்டு போத் மிலிட்டரிலி அண்ட் டிப்ளமேட்டிக்கலி. நம்ம இராணுவ ரீதியாகவும் தயாராக இருக்கிறோம், இராஜாங்க ரீதியாகவும் தயாராக இருக்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு வா, அதே நேரத்தில் யுத்தமும் நடக்கும் என்று தான் நாம் சொல்லி இருக்கிறோம். ஆகவே நாம் இஸ்ரேலியர்களை அமெரிக்காவும் இஸ்ரேலையும் நாம் கைகாரியம் செய்யாத வரைக்கும், அவர்களை அழிக்காத வரைக்கும் நமது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசியிருக்கிறார். அது உலக அளவில் மிகப்பெரியதொரு தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தது, பிரான்ஸில் 41 ஆண்டுகளாக சிறையில் வைத்திருந்த ஹிஸ்புல்லாவை சார்ந்த சகோதரர் ஜார்ஜ் அப்துல்லா என்பவர் நேற்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். 41 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியாவில் முன்னர் நடந்தது போல இப்போவும் நடந்து கொண்டு இருப்பது போல அப்பாவிகள் கைது செய்யப்படுவது 25-30 ஆண்டுகளுக்கு பிறகு உன் மீது எந்த குற்றமும் இல்லை, வெளியே போ என்று அனுப்புவது போல 41 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு சிலர் என்ன கட்டுரை எழுதுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு விடுதலை போராட்டத்துக்காக போராடுபவர்கள் எதற்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்கு ஜார்ஜ் அப்துல்லா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று. இனி இஸ்ரேல் தன்னுடைய சியோனிஸ்ட் வேலை ஒன்றை காட்டியிருக்கிறது. காசாவில் அந்த மருத்துவமனை, அதாவது ஹோலி ஃபேமிலி மருத்துவமனை என்ற கிறிஸ்தவ ஹோலி ஃபேமிலி சர்ச் என்ற கிறிஸ்தவ ஆலயத்தை தாக்கி இருக்கிறது. அதில் 5 பாஸ்டர்கள் என்ற கிறிஸ்தவ மத பிரச்சாரர்கள், மத தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 15 அப்பாவி பாலஸ்தீன் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுகிறார்கள், பாலஸ்தீன கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதை நியாயப்படுத்தி இன்று பென்கர் அது தேவையான கொலைதான் என்று சொல்லியிருக்கிறான். இப்படி இதையெல்லாம் ஒரே அடியாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மறந்து விடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள். அந்த ஜியோனிஸ்டுகள் செய்யக்கூடிய கூட்டுப்படுகொலைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வருத்தத்துடன் என்று பல ஆங்கில பத்திரிகைகளும் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அதே போல இன்று காலையில் அந்த ஹோலி ஃபேமிலி சர்ச் தாக்குவதில் ஈடுபட்ட கிரவுண்ட் ஃபோர்ஸை 202வது அட்டாக் செய்த பேராட்ரூப்ஸை ஹமாஸ் அடித்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதில் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள், சிலர் இறந்திருக்கிறார்கள். இது நான் சொன்ன அந்த 199 பேரில் வராது. ஆக இவர்கள் அங்கிங்கனாதபடி எல்லோரையும் தாக்கும் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவ ஆலயத்தை தாக்குகிறார்கள். ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் அல்குஸும் அதை கண்டிக்கிறது. இப்படியாக நடக்கிறது. இந்த சூசைடு நார்தன் காசால அதிகமாக நடக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கே எதனால் அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்கான முழு விவரத்தை இஸ்ரேல் வெளியிடவில்லை. வெளியிட்டால் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.